இது எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் பலன் உள்ளதாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் காலம் தாழ்ந்து கவலைப்பட வேண்டிய நிலைமைகள் உருவாகும். ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்த முதல் நாள்லேயே நான் சொன்னேன், பயங்கரவாத இயக்கங்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு. இப்போது சொல்கிறேன், அவங்க இன்றைக்கி பயங்கரவாதிகள் தங்களுடைய ரூபத்தை மாற்றி, தங்களுடைய வேஷத்தை மாற்றி பல வகைகளில் நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டிற்கு நல்லது அல்ல, தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு கூட நல்லதல்ல, இளைய சமுதாயத்திற்கு நல்லதல்ல, மாணவர் சமுதாயத்துக்கு நல்லதே இல்லை. மொத்தமாக சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இது நல்லது. மீனவர் பிரச்சனை தொடர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? மாநில அரசு எல்லா விஷயங்களும் பேசிட்டு அதாங்க நாங்கள் சொல்கிறோம்ல, மாநில அரசாங்கம் அவங்க ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் பல பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கிறோம். எதுவுமே ரகசியமான பேச்சுவார்த்தை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மீனவர் சகோதரருடைய பிரதிநிதிகள் அவங்க பேசுகிறத இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்க முடியாட்டு வச்சுருக்கிறோம், இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் கேட்க முடியாத வச்சுருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்னி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எய்ம்ஸில் உள்ள டாக்டர்லாம் சொல்கிறாங்க, வெளியே போகாதுங்க, உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு, கிட்னிக்கு பாதிப்பு அப்படின்னு. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி 9 நாள் மருத்துவமனையில் இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நம்முடைய தமிழ் மீனவர்கள், இந்திய தமிழ் மீனவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக 9 நாள் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தவங்க அந்த சிகிச்சையை விட்டுக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்துருந்தார். மீனவ பிரதிநிதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய மீனவ சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது முடித்து அடுத்த நாள் போய் அவங்க சேரும்போது அவங்களுடைய கிட்னியை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. எந்த மந்திரி, எந்த நாட்டில் எந்த மந்திரி இந்த மாதிரி நடக்கிறாங்க சொல்லுங்கள்? இந்திய நாட்டில் இதுக்கு முன்னாடி எந்த மந்திரி, எந்த கட்சி மந்திரி நடந்தாங்க சொல்லுங்கள்? நமக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இந்த அளவுக்கு களமிறங்கி இருக்கக்கூடியது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் புரிந்து வேண்டும். குறிப்பாக இப்போ நெடுவாசலில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவினர் கடைசி அவங்க மதுரையில் சந்திச்சு கூட பேசிட்டு போயிருக்காங்க. இன்னமும் 20 நாள் ஆகியும் தொடர்ந்து அந்த நெடுவாசல் பேசும். நேற்று கூட ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. இது இதெல்லாம் எப்போ சார் ஒரு முக்கியம்? அது பார்ப்போங்க, நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம பேசி நல்ல முடிவுகள் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். முதல்ல இந்த மாதிரி உள்ள எல்லா கட்சிகளும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லோரும் நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு கண்டு போனால் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்டு போகணுன்ட்டு. நாம் என்ன நினைக்கிறோம், அடுத்தவனுக்கு 2 கண்டும் போகக்கூடாது, இவனுக்கும் ஒரு கண்டும் போகக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்ல பார்வையோடு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மிக மோசமான அரசியல் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவை அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றவர்கள் உருவாக்கி விடுவார்கள், பயங்கரவாதிகள் உருவாக்கி விடுவார்கள். ஒரு அரசியல்வாதி ரோட்டில் நடக்க முடியாது, அந்த சூழ்நிலைகள் வரும், அதை அவர்கள் உருவாக்குவார்கள். ஏன்னா ஜனநாயகத்திற்கு எதிர், தமிழ் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு விஷயம். மத்திய அரசு கடலோர காவல்படையை, இந்திய கப்பல் படையை பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க? எல்லா விஷயங்கள்லையும் பாதுகாப்பு, எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பக்கத்தில் தான் இந்த பிரச்சனையே நடக்குது. கச்சத்தீவு மீட்டெடுப்பது நம்முடைய உரிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளால் இப்போ நான் போக விரும்பலை. கச்சத்தீவு வந்தால் மட்டும் நம்முடைய பிரச்சனை தீர்வுன்னு சொல்லிட்டு யாராவது கற்பனை பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க விஷயம் தெரியாதவங்க. கச்சத்தீவு கொடுத்தது எப்போ நடந்தது? 1974 கொடுத்தது. இதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது. 76 நம்முடைய உரிமைகள் இழக்கப்பட்டது, நமக்கு சம்பந்தம் கிடையாது. அன்றைக்கி பிஜேபி இதை எதிர்த்தது, பாரதிய ஜனசங்கம் இதை எதிர்த்தோம். இப்போது நாம் சொல்கிறோம், கச்சத்தீவு தேவை ஏற்படும் போது, சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதை பற்றி சிந்திப்போம். ஆனால் கச்சத்தீவு மீட்ட உடனே இந்த பிரச்சனை முடிஞ்சு போகணும்னு நினச்சா அது தப்பு. காரணம், கச்சத்தீவு பார்டர் ஏறக்குறைய ஒரு 1 அல்லது 2 நாட்டுகள் மெல்சுக்குள்ளால் தான் நம்முடைய எல்கையில் இருந்து இருக்கும். அதுக்கு பிறகு உள்ளது யார் பாப்பா? அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு வேறு நிறைய பிரச்சனை இருக்குது.
பார்ப்புங்க. நம்ம சாதாரணமாக வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை அவ்வளோ நம்ம நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தூண்டி விடுறாங்க, அது வந்து சமுதாய மாற்றங்களை உருவாக்கும், அது வேறு மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும்ன்றீங்க. இதை அந்த பயங்கரவாதிகளை ஊக்குவித்து தடுக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன மாதிரி இது நான் சொல்லக்கூடிய இது வந்து எச்சரிப்பதற்காகவோ மற்றபடியே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக நாம் இதை பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி ஆளக்கூடிய கட்சியிலே 2-3 குரூப் இருந்துக்கிட்டு ஆளக்கூடியவர்களை வீழ்த்தக்கூடிய தந்திரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் எங்கேயோ போயிட்டுருக்குறோம். எங்கேயோ போக வேண்டிய ஆள் எங்கேயோ போயிட்டுருக்குறோம்.